கம்போங் சுங்காய் பாரு மறு மேம்பாட்டு திட்டத்தில் மலாய்க்காரர்களின் சொத்துடைமை பாதுகாக்கப்படும். 6,25,00,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர் கைது. கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது. தொடர்பு அமைச்சர் வலியுறுத்தல். ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் மலேசிய மின்கடத்தி வியூக ஆற்றல் எடுத்துரைக்கப்படும். நாட்டில் போட்டி ஆற்றல் வலுப்பெறும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். கம்போங் சுங்காய் பாரு மறு மேம்பாட்டு திட்டம் மலாய்க்காரர்களின் சொத்துடைமை தொடர்ந்து பாதுகாக்கப்படும். பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா அந்த உறுதியை அளித்தார். நகர் பகுதிகளில் இருந்து மலாய்க்காரர்களை வெளியேற்றவே இந்த மறு மேம்பாட்டு திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுவதை அமைச்சர் மறுத்தார். குடியிருப்பாளர்களை அவர்களின் சொந்த இடத்திலேயே வசதியான வீட்டில் குடியமர்த்தும் திட்டமே இது என அவர் விளக்கினார். புதிய வீடமைப்பு திட்டம் கட்டுப்படி விலையிலானது என்றும் மலாய்க்காரர்களுக்கு மட்டுமே உரியது என்றும் அவர் உத்தரவாதம் அளித்தார். வீடுகளின் விலை தொடர்பில் ஊடா, PNB, திராஜு போன்ற அரசு தொடர்புடைய நிறுவனங்களுடன் கலந்தாலோசிக்கப்படுகிறது. அந்த நிறுவனங்களுடன் தாம் நேரடியாக பேச்சுகள் நடத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த மறு மேம்பாட்டு திட்டம் நியாயமாகவும் குடியிருப்பாளர்களுக்கு இசைவாகவும் மேற்கொள்ளப்படும் என்றும் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா குறிப்பிட்டார். இதனிடையே புதிய வீடமைப்பு திட்டம் நிறைவடையும் வரையில் கோலாலம்பூர் கம்போங் சுங்காய் பாருவில் உள்ள மக்களின் தற்காலிக குடியிருப்புக்கான வாடகையை அப்பகுதி மேம்பாட்டாளர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவர் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா தெரிவித்தார். அங்குள்ள பெரும்பாலான மக்கள் பத்து மூடா குடியிருப்பு பகுதியிலும் சுங்காய் ஊடாங் குடியிருப்பிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். DBKL கையாளும் இடைக்கால வீட்டில் குடியேறும் மக்களின் நலன் பாதுகாக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். மேலும் 70 விழுக்காட்டிற்கும் அதிகமான மக்கள் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதை டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா சுட்டினார். கம்போங் சுங்காய் பாருவை காலி செய்யும் நடவடிக்கையில் 3ஆம் தரப்பின் தலையீடு கூடாது. குறிப்பாக நேற்றைய கலவரம் தவிர்க்கப்பட வேண்டியது என கோலாலம்பூர் சமூக நல நடவடிக்கை அமைப்பு தலைவர் ஹுசேன் சுல்காராய் தெரிவித்தார். நேற்றைய நடவடிக்கையில் வெளித்தரப்பினர் பங்கேற்றதும் கலவரத்தை தூண்டியதும் நியாயமற்றது. கம்போங் சுங்காய் பாருவில் அரசு மறு மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள பெரும்பான்மை குடியிருப்பாளர்கள் இணங்கியிருக்கும் நிலையில் நேற்றைய கூச்சலும் குழப்பமும் அவசியமற்றது என ஹுசேன் கூறினார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 30 லட்சம் ரிங்கிட் வரை இழப்பீடு தரப்பட்டிருக்கிறது. அங்கு மறு குடியேற்றம் செய்யப்படும் வரை வெளியில் குடியிருப்பதற்கான வாடகையையும் மேம்பாட்டு நிறுவனமே ஏற்றுக்கொண்டுள்ளது. குடியிருப்பாளர்கள் இதனை ஏற்றுக்கொண்ட சூழலில் வெளித்தரப்பினர் சமூக ஊடகத்தில் பிரபலமாகும் நோக்கில் இந்த விவகாரத்தில் மூக்கை நுழைக்கின்றனர் என ஹுசேன் சாடினார். இவ்வேளையில் பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை என PMKL துணைத் தலைவர் அஃபா ஷரிபுடின் வலியுறுத்தினார். இதுபோன்ற பிரிவினைவாத சிந்தனைகள் ஒடுக்கப்பட வேண்டும். அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் மீது போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வீடுகளை காலி செய்யும் நேற்றைய நடவடிக்கையின் போது குழப்பமும் கலவரமும் உண்டாக்கப்பட்டது மிக தவறு என்றும் அஃபா ஷரிபுடின் குறிப்பிட்டார். கம்போங் சுங்காய் பாரு மறு மேம்பாட்டு திட்டத்துக்காக 6,25,70,000 ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. கம்போங் பாரு மேம்பாட்டு கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் கைரோல் நிசாம் ஓத்மான் அதனை உறுதியளித்தார். இழப்பீட்டுத் தொகை குடியிருப்பாளர்களுக்கும் குறிப்பிட்ட திட்டத்துடன் தொடர்புடையவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. 1960 நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் முதல் அட்டவணையின் அடிப்படையில் கூட்டரசு பிரதேசத்தின் நிலங்கள் மற்றும் சுரங்க தலைமை இயக்குனர் துறை நிர்ணயித்த தொகையை சம்பந்தப்பட்டவர்கள் பெற்றுக்கொண்டதாக டாக்டர் கைரோல் நிசாம் குறிப்பிட்டார். அடுக்குமாடி வீட்டு உரிமையாளர்களுக்கு 8 லட்சம் ரிங்கிட் முதல் 10 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான ஒரு வீடும், தரை வீட்டு உரிமையாளர்களுக்கு 3 லிருந்து
9 வீடுகளும் வழங்கப்படும். அவற்றின் மதிப்பு 27 லட்சம் முதல் 81 லட்சத்திற்குள் இருக்கும் என டாக்டர் கைரோல் நிசாம் கூறினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். அச்சுறுத்தல் நட்தோற்றத்தை பாழாக்கும் கூறுகளின் அடிப்படையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். மடானி அரசு மக்களின் கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்கிறது. ஆனால் வன்முறை செயல்கள் அந்த உரிமைகளுக்கு முரணானது என அமைச்சர் கூறினார். அத்தகைய குற்ற செயல்களுக்கு அரசு ஒருபோதும் தயை காட்டாது. மேலும் நாட்டின் நல்லிணக்கத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இன உணர்வுகளை தூண்டிவிடக் கூடாது என டத்தோ ஃபாமி கூறினார். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் வேற்றுமைகளை களைந்து நல்லிணக்கத்துடன் வாழ்ந்தால் பல சவால்களை எதிர்கொள்ள முடியும் என அவர் வலியுறுத்தினார். நாட்டின் வளப்பத்தை பேண மக்களிடையே ஒருமைப்பாடு மிக அவசியம் என்றார் அவர். டத்தோஸ்ரீ அன்வாருக்கு எதிராக ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்த காணொளி குறித்து டத்தோ ஃபாமி அவ்வாறு கருத்துரைத்தார். மின்கடத்தி தொழில்துறையினர் நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுடன் தன்னார்வ அடிப்படையிலான ஒத்துழைப்பை ஏற்படுத்த வேண்டும். மலேசியாவின் உயர் தொழில்நுட்பத் துறையில் ஆழ்பலத்தையும் வல்லுநர்களையும் உருவாக்கும் முயற்சியாக அது அமையும். மேம்பாடு கண்டு வரும் நாட்டின் மின்கடத்தி தொழில்துறையின் தேவையை நிறைவேற்ற அது அவசியம் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். மின் கடத்தி தொழில்துறையினர் பல்கலைக்கழகங்களுக்கு வருகை அளித்து அவற்றின் பாடத்திட்டங்கள் குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும். தொழில்துறையின் தேவைகளை எடுத்துரைப்பதுடன் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய பாடத்திட்டங்கள் குறித்த பரிந்துரைகளையும் முன்வைக்க வேண்டும். அவசியமாயின் வல்லுநர்களை அங்கு அனுப்பி அடிப்படை பயிற்சிகள் வகுப்புகளை நடத்த உதவ வேண்டும் என பிரதமர் முன்மொழிந்தார். சரவா கூச்செங் சமாஜயா தொழில்பேட்டையில் எக்ஸ்ஃபேப் 40K ஆலையை திறந்து வைத்து டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். அனலாக் தொடரிசை மின்கடத்தி தயாரிப்பில் எக்ஸ்ஃபேப் முன்னணி நிறுவனமாக திகழ்கிறது. 3 கோடி ரிங்கிட் செலவில் அந்த ஆலை கூச்சிங்கில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வாகன தயாரிப்பு துறை, மருத்துவம், தொழில்துறைகளுக்கு உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த சில்லுகளை தயாரிப்பதில் மலேசியாவை வட்டார மயமாக உருவாக்குவதில் இந்த நிறுவனம் முக்கிய பங்காற்றும். கோலாலம்பூரில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் 47ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் நாட்டின் மின்கடத்தி வியூக ஆற்றல் எடுத்துரைக்கப்படும். அந்த தொழில்துறையில் மேலும் அதிகமான அந்நிய முதலீடுகளை கவரும் நோக்கில் அது முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். உலகாய மின்கடத்தி விநியோகத்தில் முதன்மை பங்காற்றும் மலேசியாவின் வியூகத்துவமான நிலையையும் போட்டித்தன்மையையும் அரசு அந்த உச்சநிலை கூட்டத்தில் எடுத்துரைக்கும். அந்நிய நிறுவனங்களுக்கு அரசு வழங்கும் சலுகைகளும் அப்போது விவரிக்கப்படும் என பிரதமர் கோடி காட்டினார். நடப்பில் தனித்துவமான வலிமைகளுடன் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் மலேசியா குறிப்பாக கூச்சிங் உள்ளது. அனைத்துலக அளவில் மின்கடத்தி தொழில்துறையில் மலேசியாவின் ஆற்றலை பெருக்க ஆசியான் உச்சநிலை கூட்டம் முக்கிய களமாக அமையும் என்றும் அவர் விவரித்தார். கோலாலம்பூர் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா, தென் ஆப்பிரிக்க அதிபர் சிரில் ராமாபோசா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் லீ கியாங் ஆகியோரும் வருகையை உறுதிப்படுத்தியிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் இதற்கு முன் கூறியிருந்தார். வன்பகடி விவகாரங்களை கையாள சிறப்பு நடுவர் மன்றம் அமைக்கப்படும் பரிந்துரை நீதி மறுசீரமைக்கப்பட வகை செய்யும். குற்றவியல் சட்ட நடவடிக்கைகளுக்கு பதிலாக சீர்திருத்த கூறுகளில் கவனம் செலுத்தும் அணுகுமுறைகளை அந்த சிறப்பு நடுவர் மன்றம் கொண்டிருக்கும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் கருத்துரைத்தார். மாணாக்கர் சிறார் தொடர்பான வன்பகடி வழக்குகளை கையாள ஆலோசனை அமர்வுகளும் நியாயமான தீர்வுகளும் அவசியம். சிலர் குறிப்பிட்ட வழக்குகளை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல விருப்பமில்லாமல் இருக்கலாம். எனவே இந்த தீர்ப்பாயம் மிகவும் நியாயமான முழுமையான தீர்வுக்கு ஒரு மன்றமாக விளங்கும் அதே வேளையில் அனைத்து தரப்பினருக்கும் சீர்திருத்தத்துக்கான வாய்ப்புகளை வழங்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளதாக டத்தோ ஃபஹமி கூறினார். வன்பகடி விவகாரம் குறித்த பொதுமக்களின் கருத்துகளையும் பரிந்துரைகளையும் பெற அரசு அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தை உருவாக்கியிருப்பதாக மடானி அரசின் பேச்சாளருமான அவர் சுட்டினார். முன்னதாக ஆர்டிஎம் அங்காசபூரியில் நடைபெற்ற ஸ்லாமட் பாகி மலேசியா நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ ஃபஹமி செய்தியாளரிடம் பேசினார்.
நாட்டில் புறநகர் பகுதிகளை நகரமயமாக்கும் திட்டங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப்படும். 2040 ஆண்டுக்குள் 85 விழுக்காட்டு மலேசியர்கள் நகர்ப்புறங்களில் வசிப்பர் என கணிக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngah komeng தெரிவித்தார். நகரமயமாக்குவதில் நாட்டின் தொடர் வளர்ச்சியை இது புலப்படுத்தினாலும் திடீர் வெள்ளம், சாலை நெரிசல், சொத்துடைமை போன்ற புதிய சவால்களுக்கும் இது வித்திட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். நகரமயமாக்கும் திட்டங்கள் நாட்டின் முன்னேற்றமாக மட்டுமின்றி அனைத்து தட்டு மக்களையும் உட்படுத்திய சரிசமமான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி தரும் சமூக நியதியாகவும் பார்க்கப்பட வேண்டும் என ngah கேட்டுக்கொண்டார். தொடர்புடைய திட்டங்களால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளுக்கு தீர்வு காணும் முன்னெடுப்புகளையும் தமது அமைச்சு முடுக்கிவிட்டுள்ளதாக அமைச்சர் விவரித்தார். 2025 மலேசிய தொற்றா நோய்கள் மீதான மாநாடு இன்று தொடங்கி செப்டம்பர் 14 நாள் வரை நடைபெறவுள்ளது. ஸ்லாங்கூர் டேலர்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் அந்த மாநாடு தொற்றா நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே, குறிப்பாக இளையோரிடையே அதிகரிக்கும் நோக்கத்தை கொண்டிருக்கிறது. மலேசிய தேசிய சமூக புற்றுநோய் அமைப்பு சுகாதார அமைச்சின் ஆதரவோடு இதர அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்றைய உலகில் தொற்றா நோய்கள், அதாவது நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு, புற்றுநோய், மூட்டு நோய்கள் போன்றவை மனித வாழ்வின் ஒரு பெரிய மறுட்டலாக உருவாகி வருகின்றன. அத்தகைய தொற்றா நோய்களை தொடக்க கட்டத்திலேயே கண்டறியாவிடின் அவை மரணத்திற்கு வித்திடுகின்றன. ஆகவே அவற்றை கையாளும் விதமாகவும் அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே மேம்படுத்தும் அனைத்து வழிவகைகளையும் இம்மாநாடு ஆய்ந்தறியவிருக்கிறது. தொற்றா நோய்கள் ஒரு பெரிய பர்டன், ஹெல்த் பர்டன், மலேசியாவில் எக்கானமியும் பாதிக்கிற ஒரு பர்டன், மக்களும் பாதிக்கிற ஒரு பர்டன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸில் என்ன நடக்குது, லேட்டஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, லேட்டஸ்ட் புள்ளி விவரங்கள் இதெல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் லேட்டஸ்ட் டாபிக்ஸ் தட் ஆர் ரெலவெண்ட் மலேசியாவில் இப்போ ஒரு டயபெட்டிஸ் இல்லை ஒரு ரத்த கொதிப்பு பிரச்சனை வந்தால் எவ்வளோ பாரமாக இருக்குது, நம்ம கண்ட்ரிக்கு எவ்வளோ பாரமாக இருக்குது, என்ன பாரம், ஆக்சுவலி எதனால பாரம், மக்கள் ஏன் லேட்டாக டயக்னோசிஸ் பண்ணுறாங்க, ஏன் அதை பிகினிங்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, இது எல்லாத்தையும் இங்கே ஒரு கான்ஃபரன்ஸாக வச்சு டிஸ்கஸ் பண்ணுறோம். மாநாட்டின் முக்கிய அங்கமாக தொற்றா நோய் குறித்த ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி வல்லுநர்களின் உரைகளும் இடம்பெறவிருக்கின்றன. தொற்றா நோய்கள் பற்றி தெரிய வரும். ஒன்று ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், அதான் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்படின்னா இப்போ ஒருத்தங்களுக்கு குடும்பத்தினரில் ரத்த குறிப்போ இல்லை இனிப்பு நீரோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் அடுத்தது என்ன செய்யணும், எனக்கு இப்போ தான் 18 வயசு, நான் எனக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அந்த மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்தது என்ன செய்யணும், எங்கே போய்ட்டு செக் பண்ணணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி நடவடிக்கை இருக்கணும். சமூகத்தின் ஒருமித்த ஒத்துழைப்பு தாக்கத்தை குறைக்க வழிவகுக்கும். அது மட்டுமின்றி இம்மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நம்மை நோயில்லா எதிர்காலத்தை நோக்கி செல்ல வழிவகுக்கும். இந்த தொற்றா நோய்கள் மீதான மாநாட்டில் பங்கு பெற ஆர்வமுள்ளவர்கள் திரையில் காணும் இணைப்பை நாடலாம். வகுப்பறையை கடந்து மாணவர்கள் பல்துறையில் திறன்களை வளர்க்க புறப்பாட நடவடிக்கைகள் பெரும் துணை புரிகின்றன. கல்வியில் சிறந்து விளங்குவதோடு நற்பண்பு, உறுதியான தலைமைத்துவம் போன்றவற்றை மேம்படுத்தும் நோக்கில் 2025 அனைத்துலக புறப்பாட பயிற்சி முகாம் நடைபெற்றது. 3 நாடுகள் பங்கேற்ற அந்த முகாமை பினாங்கு ராமதாசர் தமிழ் பள்ளியும் மாநில கல்வித்துறையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. பினாங்கு, கெடா, பேராக் உள்ளிட்ட 13 மாநிலங்களிலிருந்து 145 மாணவர்களும் 50 ஆசிரியர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். முன்னதாக மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய நிலையில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இம்முறை அனைத்துலக நிலையில் நடைபெற்ற அந்த முகாமில் இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்திலிருந்து மாணவர்கள் பங்கேற்றனர். அயல் நாட்டு மாணாக்கருடன் இணைந்து செயல்படும் வாய்ப்பு நமது மாணவர்களுக்கு புதிய கலாச்சார அனுபவங்களை வழங்குவதோடு ஒழுக்கம் மற்றும் குழுவாக செயல்படும் திறனையும் மேம்படுத்துவதாக ராமதாசர் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் வினோத் துலுக்கானம் தெரிவித்தார். மற்றும் தாய்லாந்து ஒரு 3 மாநிலம், இந்தோனேஷியாவில் ஒரு பள்ளிக்கூடம். ஸோ மொத்தம் ஒரு 17 பள்ளிக்கூடம் இணைந்து இந்த முகாம்
நாட்களான முகாம் வந்து புசாட் கௌரிக்குளம் ஜபத்தபடி. இந்த முகாம் வந்து முழுமையாக வந்து மாநில கல்வியாளர்களோட அங்கீகாரத்தோட நடைபெற்றது. இதில் வந்து மொத்தம் வந்து 145 மாணவர்களும் மற்றும் 50 ஆசிரியர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. இந்த முகாம் வந்து மூலியமாக பார்த்திங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை, தைரியம், அவங்களுக்கு வந்து யோசிக்கும் ஆற்றல் திறன் மற்றும் மாணவர்களின் படைப்பு, நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்கள் கற்றுக்கொண்டாங்க. இந்த முகாமில் பல பயிற்சிகளில் ஒன்றிணைந்து பங்கேற்றது உத்வேகத்தை ஏற்படுத்தியதாக மாணவர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து எங்களுடன் மிகவும் அன்பாக இருந்தனர். அவர்களின் சொற்களையும் அவர்களின் பாரம்பரிய உடைகளையும் பாரம்பரிய உணவுகளையும் பாரம்பரிய பாடல்களையும் கற்றுக் கொடுத்தனர் எங்களுக்கு. அவர்களின் ஆசிரியரை அறிமுகப்படுத்தி எங்களை மகிழச் செய்தனர். அது மட்டும் இல்லாமல் இன்று பகடிவதை மூலமாக ஒரு போலீஸ் அதிகாரி எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எப்படி பகடிவதையை தவிர்க்கிறது. இது மூலமாக நான் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா எனக்கு மேல் நடந்தால் நான் வந்து என்னை பாதுகாத்துப்பேன். அனைத்துலக நிலையிலான இந்த புறப்பாடு பயிற்சி முகாம் அறிவும் அனுபவமும் தேசிய எல்லையை கடந்து விரிவடைவதை உணர்த்துகிறது. அதுவே இம்முகாமில் தனித்துவமாக விளங்குவதாக ஏற்பாட்டு குழுவினர் உவகை தெரிவித்தனர். நேற்று முன்தினம் தொடங்கிய அனைத்துலக புறப்பாடு பயிற்சி முகாமை மாநில குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ கே புலையந்திரன் இன்று நிறைவு செய்து வைத்தார். நேபாளத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அந்நாட்டின் முன்னாள் முதல் பெண் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி இடைக்கால பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடும் அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் அந்நாட்டில் இடைக்கால தலைமைத்துவ பொறுப்பை ஏற்பது யார் என்பதில் மக்கள் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளனர். இளைஞர்களின் வன் செயல்மிக்க ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நேபாள பிரதமர் பதவி விலகிய பின்னர் தலைமைத்துவ நெருக்கடி உச்சமடைந்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தை கலைக்கும்படி இளைஞர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நாட்டின் நலனை காக்க அரசியலமைப்பு முறைமையையும் சட்ட நுணுக்கங்களையும் நன்கு அறிந்த ஒருவர் நாட்டுக்கு தலைவராக வேண்டும். அதற்கு சுஷிலா கார்கி மிக பொருத்தமாக இருப்பார் என இளைஞர் அணி தலைவர்களில் ஒருவரான ஜூனால் கடால் கூறினார். 73 வயது சுஷிலா கார்கி 2016ஆம் ஆண்டு நேபாளத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். பணி ஓய்வு பெற்ற அவர் தற்போது இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்த முக்கிய வேட்பாளராக பார்க்கப்படுகிறார். இதனிடையே நேபாளத்தில் நடைபெற்ற வன் செயல் மிக்க ஆர்ப்பாட்டங்களில் பலியானோரின் எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 1368 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை ராணுவம் கையில் எடுத்திருக்கும் நிலையில் கலவரங்களையும் சூறையாடல்களையும் தடுக்க பல இடங்களில் ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. ஆக கடைசியாக ரேம் சாப்பில் சிறையில் இருந்து தப்பிக்க முயற்சித்த 2 கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அதிதீவிர ஆதரவாளரும் பழமைவாத அரசியல் கட்சியைச் சேர்ந்த செல்வாக்குமிக்க சார்லி கர்க் கொலை செய்யப்பட்ட விவகாரம். அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் ஆடவரின் மேலும் சில நிழல் படங்கள் உத்தா மாநில பொது தற்காப்புத்துறையும் மத்திய விசாரணை பிரிவு FBI-யும் வெளியிட்டுள்ளன. ஆரம் நகரில் அமைந்திருக்கும் வேலி ஊத்தா பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் கர்க் ப்ரூவ் மீ ராங் என்ற தலைப்பில் பொது விவாதத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அது தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் நபர் அங்கு வந்ததாக அதிகார தரப்பு கூறுகிறது. ஆடவர் ஒருவர் ஏணி கொண்டு கட்டடத்தின் கூரை மீது ஏறியது பாதுகாப்பு மறைக்காணியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் சுமார் 3000 பேர் முன்னிலையில் துப்பாக்கி கலாச்சாரம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த கர்க்கை நோக்கி அந்நபர் கண்மூடித்தனமாக சுட்டார். அதில் கர்க் கழுத்தில் தோட்டா பாய்ந்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். அங்கு கூடியிருந்தவர்கள் பீதியில் அங்கும் இங்கும் அலறி ஓடினர். அப்பொழுது கூரையின் மீதிருந்து அந்நபர் குதித்து தப்பி ஓடியது காணொளியில் பதிவாகியிருப்பதாக FBI கூறுகிறது. விசாரணைக்கு உதவ அந்த நபர் குறித்து தகவல் அளிப்போருக்கு $1,00,000 வெகுமதி அளிக்கப்படும் என FBI அறிவித்துள்ளது.
பிரேசில் உச்ச நீதிமன்றம் ஆட்சி கவிழ்ப்புக்கு திட்டமிட்ட குற்றத்துக்காக அந்நாட்டு முன்னாள் அதிபர் ஜாயர் போல்சோனாரோவுக்கு 27 ஆண்டுகள் 3 மாதங்கள் சிறை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவிய பின்னர் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க ஆட்சி பறிப்புக்கு அவர் திட்டமிட்டது நீதிமன்றத்தில் மெய்ப்பிக்கப்பட்டது. 70 வயது போல்சோனாரோவுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 5 அடங்கிய குழு இந்த தீர்ப்பை வழங்கியது. அந்நாட்டின் வரலாற்றில் முன்னாள் அதிபர் ஒருவருக்கு ஜனநாயகத்தை எதிர்த்த காரணத்தால் சிறை தண்டனை விதிக்கப்படுவது இதுவே முதல் முறை. ஆட்சி கவிழ்ப்பு, இராணுவ புரட்சி போன்ற ஆட்சி பறிப்பு சகாப்தங்கள் நிறைந்த பிரேசில் வரலாற்றில் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கு இந்த தீர்ப்பு ஒரு படிப்பினையாக இருக்கும் என நீதிபதி காமன் லூசியா குறிப்பிட்டார். தற்போது வீட்டுக்காவலில் இருக்கும் போல்சோனாரோ ஜனநாயக நடைமுறையை பலவீனப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டதற்கான வலுவான ஆதாரம் இருப்பதாகவும் அவர் கூறினார். மெக்சிகோவில் எரிவளி கொள்கலன் லாரி வெடித்து தீப்பிடித்ததில் 8 கொல்லப்பட்டனர். புதன்கிழமை நெடுஞ்சாலை ஒன்றில் நிகழ்ந்த இந்த விபத்தில் குறைந்தது 94 பேர் காயமுற்ற நிலையில் 28 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். தொடர்புடைய கொள்கலன் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி வெடித்ததை அதிகார தரப்பு உறுதிப்படுத்தியது. நிலைமையை கட்டுப்படுத்த தீயணைப்பு குழுவினர் விரைந்து களமிறக்கப்பட்ட வேளை தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. சம்பவத்திற்கான உண்மை காரணம் குறித்து புலனாய்வு மேற்கொள்ளும்படி தொடர்புடைய தரப்புகளை மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷெயின்பாம் பணித்துள்ளார். இனியும் இப்படி ஒரு சோகம் நிகழாதிருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்க தொடர்புடைய நிறுவனம் முன்வந்துள்ளது. விபத்துக்கான காரணம் ஆராயப்படும் வேளை இதுபோன்ற அவசர தருணங்களை எதிர்கொள்ளும் ஆயத்த நிலை குறித்தும் தொழில்துறை பாதுகாப்பு குறித்தும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரான மெக்சிகோவில் பதற்றம் மேலோங்கியுள்ளது. யூரோ விஷன் பாடல் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது அயர்லாந்து. மனித உரிமை மீறல் மற்றும் அனைத்துலக சட்டத்தை மீறி செயல்படும் இஸ்ரேல் பங்கேற்றால் அயர்லாந்து அதில் பங்கேற்கப் போவதில்லை என அந்நாட்டு RTE ஒளிபரப்புத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. காசாவில் தொடரும் இஸ்ரேலின் மனித வேட்டைக்கு 64,000 பேர் பலியானதை கருத்தில் கொண்டு யூரோ விஷன் பாடல் போட்டியில் இஸ்ரேல் பங்கேற்பது மனிதாபிமானமற்றது என RTE விவரித்தது. காசாவில் நடந்து வரும் யூத படையின் கோர தாக்குதல்களை கருத்தில் கொண்டு அதற்கு காரணமாக இருக்கும் நாடு பங்கேற்கும் அப்போட்டியில் அயர்லாந்து பங்கேற்பது முறையல்ல என அந்நாடு கருதுகிறது. அனைத்துலக சமூகத்தின் கோரிக்கைக்கு செவிமடுக்காமல் மனு குலத்துக்கு எதிரான செயலில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலின் நடவடிக்கையை அது கடுமையாக சாடியது. முன்னதாக அப்போட்டியில் அந்த யூத நாட்டிற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஹாங்காங் பொது பூப்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு முன்னேறினர் பெலிதான் எம்டினா இணையர். உலகத்தர வரிசையின் 2ஆம் நிலையில் மிளிரும் அவர்கள் நாட்டின் கோ பெய்கி தியோ மெய்சிங்கை நேரடி செட்களில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தனர். ஆட்டம் தொடங்கிய 31 நிமிடங்களில் எதிரணியை அவர்கள் வீழ்த்தினர். முதல் செட்டில் இரு அணியினரும் ஈடு கொடுத்து களமாடியதில் குறைந்த இடைவெளியிலான மதிப்பெண்களை பெற்றனர். தொடர்ந்து 2ஆம் செட்டை 21-12 என தங்களின் வசமாக்கினர் பெலிதான் எம்டினா இணை. கோ பெய்கி தியோ மெய்சிங் சளைக்காது ஆட்டத்திறனை வெளிப்படுத்தியும் 3ஆம் செட்டிலும் 21-15 என வெற்றியை பறிகொடுத்தனர். நாளை நடைபெறவிருக்கும் அரையிறுதியில் தேசிய அணி சீனாவின் ஜியா யீஃபான் ஜாங் சூ ஷென் இணையுடன் மோதவிருக்கிறது. உலக வெற்றியாளர் பட்டத்தை வென்ற நாட்டின் கலப்பு இணை சென் தங்ஜி தோ ஈவை மேலும் வெற்றிகளை குவிப்பதில் கவனம் செலுத்துவர். உலக தர வரிசையில் 3ஆம் நிலையில் உள்ள அந்த இணை நாட்டிற்கு தொடர்ந்து பெருமை சேர்க்க உறுதி பூண்டுள்ளனர். எதிர்காலத்தில் பூப்பந்து துறையில் மேலும் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையில் இருப்பதாக சென் தங்ஜி குறிப்பிட்டார். அத்துடன் உலக அரங்கில் மலேசியாவின் பெயரை மணக்கச் செய்ய அவர்கள் போராடுவார்கள் என்றும் கூறினார்.
மேலும் மலேசியா சான்ஹெங்கிடமிருந்து தங்ஜி ஏவே 1,25,000 ரிங்கிட் ஊக்கத்தொகையை பெற்ற வேளை ஈவே 25,000 ரிங்கிட் மதிப்பிலான மின்னணு பொருட்களை பெற்றார். பினாங் எஃப்சியுடனான போட்டியில் 6-0 என ஜேடிடி மாபெரும் வெற்றி. நேற்று நடைபெற்ற அந்த சூப்பர் லீக் ஆட்டத்தில் புதிதாக தென்னக வேங்கையான ஏகர் அகேச்சே மற்றும் ராவுல் பாரா சிறந்த ஆட்டபாணியை வெளிப்படுத்தியதாக பயிற்றுனர் சிஸ்கோ மியூனோஸ் உவகை தெரிவித்தார். ஆட்டத்தின் முற்பாதியில் மிக சிறப்பான போட்டியை அணியினர் வெளிப்படுத்தினர். போட்டி தொடங்கியது முதலே ஆட்டத்தை தமது முழு கட்டுப்பாட்டில் ஜேடிடி வைத்திருந்தது. நாளுக்கு நாள் தமது அணியினர் ஆட்டத்திறன் வலுப்பெறுவதை சிஸ்கோ முனோஸ் சுட்டினார். அதற்கு அவர்கள் மேற்கொள்ளும் கடும் பயிற்சிகளே காரணம் என்றார் அவர். இதற்கிடையில் ஆட்டத்தின் 45வது நிமிடம் தொடங்கி அணி வீரர்களின் கவனம் சிதறியதை எண்ணி தாம் அதிருப்தி கொள்வதாக பினாங் எஃப்சி அணி பயிற்றுனர் வான் ரொஹைமி வான் இஸ்மாயில் வருத்தம் தெரிவித்தார். எனினும் ஆட்டத்தின் பிற்பாதியில் தமது வீரர்கள் முழு வேகத்துடன் செயல்பட்டாலும் ஜேடிடியை வீழ்த்த முடியாமல் போனது என்றார் அவர். எனினும் தமது வீரர்களின் ஆட்டத்திறன் தமக்கு மனநிறைவு அளிப்பதாக அவர் விவரித்தார். 2026 FIFA போட்டியின் நுழைவுச் சீட்டுக்கான முன்பதிவு தொடங்கிய 24 மணி நேரத்தில் 15 லட்சம் விண்ணப்பங்கள் குவிந்தன. மெக்சிகோவில் நடைபெறவுள்ள அந்த உலக கிண்ண காற்பந்து போட்டியை காண 210 நாடுகளைச் சேர்ந்த ரசிகர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அனைத்துலக காற்பந்து சம்மேளனம் FIFA தெரிவித்தது. உபசரணை நாடுகளாக அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகியவற்றுக்கு அடுத்து அர்ஜென்டினா, கொலம்பியா, பிரேசில், இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், ஜெர்மன் ஆகிய நாடுகளிலிருந்தும் அதிக முன்பதிவுகள் கிடைக்கப்பெற்றதாக ஏற்பாட்டுக்குழு கூறியது. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் கூட்டாக நடத்தும் அந்த போட்டியில் 48 அணிகள் களமிறங்க உள்ளன. வரலாற்றிலேயே மிகப்பெரிய உலக கிண்ண காற்பந்து போட்டியாக கருதப்படும் இதில் 104 ஆட்டங்கள் உபசரணை நாடுகளின் 16 நகர்களில் அரங்கேற உள்ளன. இம்மாதம் 19ஆம் நாள் வரையில் நுழைவு சீட்டுகளுக்கான முன்பதிவு திறந்திருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிவுகள் இம்மாதம் 29ஆம் நாள் மின்னஞ்சல் ஊடே தெரிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து நுழைவு சீட்டுகளை அக்டோபர் 1 நாள் தொடங்கி தொடர்புடைய ரசிகர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என FIFA அறிவித்தது. நுழைவு சீட்டுகள் $60 விற்கப்படும் நிலையில் சந்தை தேவைக்கு ஏற்ப விலை அதிகரிக்கப்படலாம். அடுத்த கட்ட விற்பனை அக்டோபரில் தொடங்கும் என FIFA தெரிவித்தது. ஞானக்குரல் அரசறியாம லவன்பே ருரைந்து தரேதனை யாண்ட சமன். அரசன் தன் உருவத்தை வெளிப்படுத்தாது தனது பெயரை சொல்லி நாட்டை அரசாளுவது போலத்தான் ஞான வினை புரிதலும் என ஆன்ம அறிவுறுத்தல் விடுக்கிறார் அவ்வை பிராட்டி. நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.